விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 263 புள்ளிகள் குறைஞ்சு 22,829 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 824 புள்ளிகள் குறைஞ்சு 75,366 நிறைவடைஞ்சிருக்கு. வாரத்துடைய முதல் நாள். வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசிடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. இருந்தா கூட இந்த 23,500ங்கிற நோக்கி வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு நிஃப்டில இருந்து. எப்படி சார் ஓவரால் எப்படி பாக்குறீங்க இது எல்லாமே? இல்ல இதை நம்ம இன்னைக்கு சந்தையை பற்றி அதுக்கு பேசுவோம். அதுக்கு முன்னால ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்னு சொல்லிடணும். வெள்ளி அன்று நம்ம பேசும் பொழுது அந்த பங்குச்சந்தையினுடைய இறக்கத்துக்கான காரணத்தை கேட்கும் பொழுது பார்மா செக்டாருடைய இறக்கத்தை பத்தி பேசணும். அப்ப நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்ப நான் தவறுதலாக டாக்டர் ரெட்டிங்கிறதுக்கு பதில் சயன்ட்னு சொல்லிட்டேன். தட்ஸ் இன்அட்வர்டன்ட் எரர். ஐ ரெக்ரெட் இட். அதை நம்ம முதல்ல சொல்லிடணும். ஏன்னா நிறைய பேர், சில பேருக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், கேட்டிருப்பாங்க, அவங்க கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க கூட. பட் தெரியாதவங்க தவறா அதை எடுத்துக்க கூடாது. அவங்களுடைய செய்யக்கூடிய பல வேலைகள்ல ஒரு சிறு பகுதி அவங்க பார்மா செக்டர் பண்றாங்க. அது நிச்சயமா பார்மா நிறுவனம் அல்ல. அந்த கிளாரிபிகேஷனை நம்ம சொல்லிடணும். அண்ட் ஐ ஆல்சோ ரெக்ரெட். நவ் சந்தையை பத்தி பேசலாம். எஸ் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிராடர் மார்க்கெட்டும் சரி, நிப்டி சென்செக்ஸும் சரி, எல்லாமே இன்னைக்கு அக்ராஸ் த போர்ட் செக்டார். அப்புறம் 52 வீக் ஹைலோ, அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது, லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணது, அட்வான்ஸ் டிக்ளைன். எப்படி பார்த்தாலும் எல்லா விதத்திலையும் இட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் இட் இஸ் அ நெகட்டிவ் டெரிட்டரி. நீங்க சொன்ன மாதிரி 23,500 நோக்கியெல்லாம் இன்னும் வரல. அது இன்னும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு 263 பாயிண்ட் இறங்கி இருக்கு. 22,829 இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் சொன்னது முதல்ல 22,800 கிட்ட சொன்னாங்க. அந்த சப்போர்ட்டை கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அது அந்த 22,798 அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தான் அது போயிருக்கு. ஸோ அந்த அடுத்த சப்போர்ட், கிரிட்டிக்கல் சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு. நாளையும் அதை டெஸ்ட் பண்ணுச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச சந்தைகள், குறிப்பாக சர்வதேச சந்தைன்னு சொல்றதை விட அமெரிக்க பங்கு சந்தை. அந்த அமெரிக்க பங்கு சந்தையிலையும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நாஸ்டாக். அந்த ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப பங்குச்சந்தை அங்கு மாலை 8 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்ப சம்மர் விண்டரை பொறுத்து 7 மணி அல்லது 8 மணி. இப்ப 8 மணிக்கு ஆரம்பிக்குது விண்டருங்கிறதுனால. நம்ம இந்திய நேரம் 8 மணிக்கு ஆரம்பிச்சு நள்ளிரவில் முடிவடையும். நள்ளிரவுக்கு பின்னர் முடிவடையும். அப்படி முடிவடையும் பொழுது அதுக்கு பிறகு ஃபியூச்சர்ஸ்ல இண்டெக்ஸ் மட்டும் ட்ரேட் ஆகும். ப்ராமினன்ட் இண்டெக்ஸ்லாம், இண்டிசஸ்லாம். எப்படி நம்முடைய சென்செக்ஸ், நிஃப்டி இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பத்தி கூட சென்ற வாரம் பேசணும் இல்லையா? நம்ம மார்க்கெட் 9 மணிக்கு ஆரம்பிச்சா கூட அந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது அதிகாலையில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சிங்கப்பூர் நிஃப்டியா இருக்கும் பொழுதுல இருந்து 7 மணிக்கு அது ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அது மாதிரி பார்க்கும் பொழுது இங்க US 100 டெக் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. அது டோ ஜோன்ஸ் அடிப்படையிலானது. அதே மாதிரி US 13 ஒன்று இருக்கு. அது நாஸ்டாக்கின் அடிப்படையிலானது. ரெண்டுமே கணிசமான இறக்கத்தில் வணிகம் நடக்குது. குறிப்பாக US 30 பாத்தீங்கன்னா 400 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1% குறைஞ்சு டோ ஜோன்ஸ் 44,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்துல நாஸ்டாக் 100 அதனுடைய டெரிவேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, US 100 டெக் இண்டெக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 961 புள்ளிகள் இறங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 4.5% இன்னைக்கு இறங்கி இருக்குது. இப்ப அடுத்து அதற்கான காரணம் என்ன? இப்ப நம்ம இந்திய சந்தை இறங்குவதற்கு 2 காரணங்கள் நான் நினைக்கிறேன். முக்கியமாக 3 காரணங்கள். முதல் காரணம், அமெரிக்க பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு காரணம். மூன்றாம் காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியான முடிவுகள் பெரும்பாலும் ரொம்ப நெகட்டிவா இருந்தது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனா இருக்கட்டும், கோல் இந்தியாவா இருக்கட்டும், எல்லாமே எதிர்பார்த்த அளவு இல்லை, குறைவாகத்தான் இருந்தது. எதிர்பார்த்ததை விட எதிர்பார்ப்பே குறைவுதான், அதை விட குறைவாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இது 2வது காரணம். 3வது, நீண்ட நெடுநாட்களாக சந்தை 4 ஆண்டுகள் அதிகரித்ததன் காரணமாக ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கப்பட்டதுங்கிறது 3 மாதமாக அந்த கரெக்ஷன் போயிட்டு இருக்கதை நம்ம பார்க்கிறோம். சோ இதுல இந்த அமெரிக்க பங்கு சந்தை ஏன் இறங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால இந்த ஏஐ அதுக்கு போட்டியாக ChatGPT இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போட்டியாக அங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை அவங்க ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப அதுதான் அது பேர் டீப் சீக் அப்படின்னு சொல்லி, சைனாவினுடைய அந்த சாஃப்ட்வேருக்கு இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர் டீப் சீக். இந்த டீப் சீக், ஆமா அந்த டீப் சீக் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப், இவங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜிக்கலி ஃபார் சுப்பீரியர்ங்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறைவான காஸ்ட்ல, கிட்டத்தட்ட 1/10 ஃபிராக்ஷன் ஆஃப் அ காஸ்ட்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஏஐ சிஸ்டம்ஸ், ஓப்பன் ஏஐ, ஆல்பபெட்டோட இந்த கூகுளோட ஆல்பபெட், மெட்டாலெஸ்ல இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்களுடைய அந்த LLMனு சொல்லுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஹார்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் இதுல சீப்பர் மோட்ல அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, இந்த தகவல் வெளியான உடனே பாத்தீங்கன்னா இந்த பங்குகள் எல்லாம், இதுல சம்பந்தப்பட்ட பங்குகள் NVIDIA இதனுடைய பங்கு
பங்கு இன்னைக்கு 12% வீழ்ச்சியை சந்தித்தது. மைக்ரோசாஃப்ட் 7% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அந்த இண்டிசஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக்கியமான பங்குகள் இதுதான். அமேசான் 5%, மெட்டா 6%, டெஸ்லா 4.25%, இப்படி ஏஎஸ்எம்எல் இன்னொரு பங்கு, இப்படி பல பங்குகள் வந்து இன்னைக்கு கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதனுடைய அந்த குறியீட்டினுடைய தாக்கம் அதுல தெரியுது. யுஎஸ் 100 டெக் இண்டெக்ஸ். சோ அதனுடைய தாக்கம் தான் இங்க நம்ம இந்திய பங்கு சந்தையிலும் பிரதிபலித்ததாக தெரியும். அதனுடைய ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் வச்சுங்களேன். இதனுடைய நீண்ட கால பலாபலன்கள் இந்தியாவுக்கு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்படி மறைவாக இப்ப டெஸ்லாவுக்கு போட்டியாக பைட் அப்படின்னு சொல்லி இப்ப மாதிரி சைனால இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கார் இவி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா டெஸ்லா விட பாதி விலை கொடுக்குறாங்க. அப்ப அது வந்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸுக்கு அது நல்லது. சைனாவை எந்த அளவுக்கு நம்புறது, பொலிட்டிக்கலா நமக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதெல்லாம் வேற. பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக எக்கனாமிக் ஆங்கிள் இது வந்து பெட்டர். ஆனால் உடனடியாக ஒரு நீஜர்க் ரியாக்ஷனாக அங்க வீழ்ந்தவுடன் இங்கும் அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த காரணத்திலான வீழ்ச்சிங்கிறது நாளை மறுநாள் தொடருமான்னு எனக்கு தெரியாது. டெக்னிக்கலா வீக்கா இருக்கிறதுனால வந்து மார்ஜின் கால்ஸ் வந்தா நாளை பங்குச்சந்தையில் சேல்ஸ் தொடரலாம், மேலும் விற்பனை தொடரலாம். இந்த மார்ஜின் கால், இந்த பங்குகளை கடன் வைத்து இந்தியாவில் உள்ள பங்குகளை கடன் வைத்து அடமானம் வைத்து கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப இந்திய பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சியின் காரணமாக அந்த பணத்தை கட்ட சொல்லுவாங்க. வித்தியாசத்தை மார்க்கெட் மார்ஜினை கட்ட முடியாத பட்சத்துல அந்த பங்கு விற்பனைக்கு வரும். அவங்க அடமானம் வைத்திருக்கக்கூடிய பங்குகள் விற்பனைக்கு வரும். அதன் காரணமாக நாளை ஒருவேளை வீழ்ச்சி வரலாமே தவிர இந்த காரணத்தினால மேலும் வீழ்ச்சி தொடரும்னு நான் நம்பல. ஓகே, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டா இருக்கே சார். சைனால அறிவிப்பு வெளியிடுறாங்க, யுஎஸ் மார்க்கெட் குறையுது, அதனால இந்திய மார்க்கெட்டும் வந்து குறையுது. இருந்தா கூட இன்னொரு சந்தேகம்னா சார், இப்பதான் அறிவிச்சிருக்காங்க அதோடைய செயல்பாடு எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடியே முதலீட்டாளர்கள் முடிவு பண்ணிடுவாங்களா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்லா வரும், இது என்விடியாக்கு காம்படிஷனா வரும் அப்படின்னு? இல்ல, அவங்க ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வர்றாங்க மார்க்கெட்டுக்கு. சோ அதனால அவங்க டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அண்ட் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் சைனா அப்படி இருக்கு இல்லையா. ஒரு பேட்டரியில இருந்து அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம குவாலிட்டி இதால நம்ம சொல்லலாம். பட் ஆனா மார்க்கெட்ல அது வந்து தேர் ஏபிள் டு செல் இட் இல்லையா. ஸோ அதனால வந்து அதனால தான் நான் சொன்னேன், இன்னொரு விதத்துல பார்த்தா இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் சொன்னேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன். நிச்சயம் பாதிப்பு இல்லாமல் இருக்காது, பட் இவ்வளவு தூரம் பாதிப்படைகிற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் கால ஓட்டத்தில் இதை நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எப்படி ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வந்து மலிவாக குரூட் வாங்குறோமோ அந்த மாதிரியா இதை பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும், நம்ம பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்ததுன்னா. ஓகே சார். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் இந்த மாசம் மட்டுமே 12% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சார் காரணம்? 35% ஏறுனுச்சு இந்த ஆண்டு 2024 பாத்தீங்கன்னா 35% மேல ஏறி இருக்குது. சோ நம்ம ஏன் ஏறுனுச்சுங்கிற அந்த காரணத்தை நம்ம கேட்கல. இத்தனைக்கும் லாஜிக் இல்லாம எல்லாம் ஏறி இருக்குது. இப்ப மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிட் கேப் குறியீடு வந்து இந்த ஆண்டுல வந்து அதுவும் கணிசமாக ஒரு 30% கிட்ட அதிகரிச்சிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. சோ இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் 30% 35% ஏறும் பொழுது இறக்கமும் அது மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 10-12% 15% இருக்குதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால அது ஒரு ஹெல்தி கரெக்ஷனா தான் நான் பாக்குறேன். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் சம்திங் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கல. வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. உதாரணமா மிட் கேப் சொன்னேன் இல்லையா, 52 வீக் லோ பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 45,293.35 45,293. உச்சம் பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல 60,925 செப்டம்பர்ல 60,925. 45,000 இருந்து 65,000 கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு 30% 35% ஏறி இருக்கு. அந்த 35% ஏறினதுனால இப்போ ஒரு கரெக்ஷன் வந்து அந்த மிட் கேப் இண்டெக்ஸ் கூட இறங்கி இருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்ப 52,750 60,900 இருந்து 52,000 கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட வீழ்ச்சி சொல்லலாம். 10-12% கிட்ட வீழ்ச்சின்னு சொல்லலாம் உச்சத்துல இருந்து. ஒரே நாள்ல இல்ல, செப்டம்பருக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்கள்ல. சோ மிட் கேப்பும் இறங்கி இருக்கு, ஸ்மால் கேப்பும் இறங்கி இருக்குது. லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு எப்போதுமே. அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடியது லார்ஜ் கேப்ல வந்து ஒரு சேஃப்டி நெட் மாதிரி கொஞ்சம் இருக்கும். அது முழுவதும் பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி அதனுடைய வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும், இது ஜாஸ்தியா இருக்கும். அது அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஐபிஓ ஏதாவது வருதுங்களா சார்? லிஸ்ட் ஆயிருக்கா? நிறைய ஐபிஓஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா CLN எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பங்கு இன்னைக்கு முடிவடைகிறது. அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே பல மடங்கு விண்ணப்ப படிவங்கள் பெற்றுட்டாங்க. அதே மாதிரி நாளை முடிவடைகிறது 2 ஜிபி லாஜிஸ்டிக்ஸ் காமர்ஸ் ஒன்று, HM எலக்ட்ரோ மெக்ங்கிறது எல்லாமே 10 மடங்குக்கு மேல விண்ணப்ப படிவங்கள் வந்து சேர்ந்திருக்குது. நாளை துவங்கி 31 முடிவு போறது மால்பானி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட் 85 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் பங்கு விலை வச்சிருக்காங்க. இது எப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு நாளை பங்குச்சந்தையில் அதற்கான வரவேற்பு எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கணும். பட் இந்த 3
ஐபிஓவுமே பாத்தீங்கன்னா பன்மடங்கு அவங்க விண்ணப்பம் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு விண்ணப்ப படிவம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உங்க ஐபியோட மவுஸ் இன்னும் குறையவே இல்லைங்கிறது தெரியுது. இன்னொரு டேட்டாவும் இன்னைக்கு வந்திருக்கு. ஆவரேஜ் நம்பர், அதாவது ரீட்டைல் அப்ளிகன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பேர் எஸ்எம்இ ஐபிஓல போடுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பெரும்பாலும் எஸ்ஐபி நம்ம பேசுறது எல்லாமே. இது வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு 30,000க்கு கீழே தான் இருந்தது. ஈவன் சென்ற ஆண்டு கூட பாத்தீங்கன்னா 2023 சென்ற ஆண்டு 2023 பார்த்தா கூட 78,000 அப்ளிகேஷன் கிட்ட இருந்து 78,450 அப்ளிகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா சராசரியாக 2,30,000 அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஐபிஓக்கும் வரதா சொல்றாங்க. சராசரியாக 3 மடங்கு அதிகமா இருக்குங்க சார். ஆமா, 3 மடங்கு அதிகமாயிருக்கு இந்த ஓராண்டுல. கடந்த 3 ஆண்டுகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 டைம்ஸ்னு சொல்றாங்க ஒரு அந்த அந்த செக்மெண்ட்ல உள்ள ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய அப்ளிகேஷன். பாருங்க 2025ல இப்ப இந்த நடப்பாண்டுல 2.3 லட்சம், 2022ல 29,755 அவ்வளவுதான். பயங்கர டிஃபரன்ஸ். ஆமா, இது ஒரு காரணம். ரீட்டைலோட பார்ட்டிசிபேஷன் தொடர்ந்து அதிகரித்து வருவது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா குறுகிய காலத்துல நம்ம ஈஸியா சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு எண்ணமோ சார் இவ்வளவு தூரம் அதிகம் பேர் ஐபிஓல போறதுக்கான ரீசன். கரெக்டா சொன்னீங்க. இப்போ இதுல நம்ம கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இன்னொரு தகவலும் இன்னைக்கே வெளியாகி இருக்கிறது. இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம், மார்க்கெட்டினுடைய கரெக்ஷனுக்கு அப்புறம் 2024ல வெளிவந்த ஐபிஓஸ்ல பாதிக்கும் மேற்பட்ட பங்குகள், கிட்டத்தட்ட 40% 50% சொல்றாங்க, இது எல்லாமே வந்து அவங்க இஷ்யூ பண்ண பிரைஸை விட கணிசமாக குறைந்த விலையில தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். வேணா சொல்லலாம், அதனாலதான் நாங்க சாமர்த்தியமா லிஸ்ட் ஆன ஒரு வாரத்துக்குள்ள வெளியே வந்துட்டோம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றப்பவே கன்விக்ஷன் இல்லாம தானே இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப நம்ம என்ன ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டர், நம்ம வந்து லாங் டேர்முக்குன்னு வர்றப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோ இன்வெஸ்ட் பண்றவங்க 1 வீக்ல வெளியே வரலாம்னு இன்வெஸ்ட் பண்ணா 1 வீக் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வீழ்ச்சி, இன்னைக்கு இருந்த வீழ்ச்சி நாளை மறுநாள் பங்குச்சந்தையில் பட்டியலிட போற பங்குகளை எப்படி பாதிக்கும்ங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இதை எப்படி கணிக்க முடியும்? இதே ஒரு நல்ல நிறுவனமாக நீண்ட கால அடிப்படையில நல்ல முதல் ப்ரொமோட்டர்ஸோட பங்கா இருந்தா நம்ம இவ்வளவு எல்லாம் ஷார்ட் டேர்ம் பத்தி கவலைப்பட வேண்டியது, இந்த வாலட்டிலிட்டியை பத்தி. ஓகே, ஐபிஓல முதலீடு பண்றவங்களுக்கு ரிஸ்க் இதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி வராங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்ல, பட் இந்த டேட்டா முக்கியமான ஒரு டேட்டா. பாதிக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்து கணிசமாக அந்த இஷ்யூ பிரைஸை விட ரொம்ப குறைவாக வந்திருக்கு. அதாவது நான் சொல்றது ஐபிஓ மட்டும் இல்ல, கியூஐபி ஃபண்ட் ரைஸ் பண்ண எல்லாம், அது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், கியூஐபி, ஐபிஓ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது 50%க்கு மேல அவங்க கொடுத்த விலையை விட கணிசமாக குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பெரிய அளவுல வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டது. இப்போ அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ங்கிறது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது தான் இருக்கு. நிச்சயம் சார். சையன்ட்டோட சிஇஓ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? இல்ல, அது இன்ஃபேக்ட் இதுதான் அன்னைக்கு காரணம். வெள்ளி என்று பங்கினுடைய விலை இறங்கியதற்கு அவங்களுடைய ரிசல்ட் அது வந்து மோசமா இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 17% கிட்ட குறைந்து இருந்தது இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது. குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தாலுமே வந்து 31%. ஆனால் அந்த சிஇஓ ரிசைன் பண்ணது அவர் கொடுத்திருக்க காரணங்கள் எந்த குறிப்பிட்ட காரணங்களும் சொல்லல. எப்போதும் போல ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் நிஜமான காரணம் என்னங்கிறது தெரியல. ஆனா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து அந்த விலையினுடைய ஒரு தாக்கத்தை, அதனாலதான் அன்னைக்கு அந்த பங்கினுடைய விலை கணிசமாக இறங்கியதை நாம் பார்க்க முடிந்தது. இதே மாதிரி இன்னும் ஒரு சில நிறுவனங்கள்லயும் இது மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம 2 விஷயத்தை நம்ம கவனமா பார்க்கணும். ஒரு சிஇஓ வெளியே போகும்பொழுது ஒரு தனியாக நிறுவனம் ஆரம்பிக்கிறாரா, அல்லது இன்னொரு பெரிய நிறுவனத்துல சேர போறாரா, பெரிய நிறுவனத்துல, அல்லது அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து ரிசைன் பண்றாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இது ரெண்டுமே நம்ம பொதுவாக கவனத்துல, இது பயப்படணும் எப்போதுமே அவங்க தவறுன்னு சொல்ல வரல, பட் சில கவனமா இருக்க வேண்டிய விஷயமா இருக்கு. செபியோட தலைவர் மாற்றப்படுகிறாரா சார்? விண்ணப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்ல, அது அவருடைய டேர்ம் முடிந்தது. அந்த டேர்ம் நார்மலா 3 வருஷம் பண்ணுவாங்க, சில சமயம் 5 ஆண்டுகள்னு இருந்திருக்காங்க. இந்த 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு சம்டைம்ஸ் ரினியூ பண்ணுவாங்க, அல்லது கால் ஃபார் பண்ணிட்டு அதுல அவருமே திரும்ப பங்கு பெறலாம், அவரே எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் பொதுவாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை மாத்துறதுங்கிறது கடந்த காலத்துல வந்து ஒரு ட்ரெடிஷனா இருந்துட்டு வந்திருக்கு. அவங்களுடைய அந்த பீரியட் அவ்வளவுதான். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே இது பண்றாங்க. அதனால கால் ஃபார் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் இருக்கு. பினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் அதுல பெரிய அளவுல இன்வால்வ்டு. பல விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த இன்டர்வியூ கமிட்டி மீட் பண்ணி அதுல தேர்ந்தெடுத்து தான் பண்ணுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பார்கள். நேரடியாக கேபிட்டல் மார்க்கெட்ல மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவங்க கிடைக்காதுங்கிறதுனால பொதுவா பிஎஃப்எஸ்ஐ செக்டார்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாஜ்பாயின் இருந்தாரு, அவர் இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்து வந்தாரு. இப்போ இன்சூரன்ஸ்லயும் கேபிட்டல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் இருக்கு. பிஎஃப்எஸ்ஐ செக்டார்ங்கிறதுனால ஃபைனான்சியல் சர்வீசஸ் சம்பந்தமா தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு அவுட் சைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். தாமோதரன் இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய
நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட்லயே இருந்து வந்தவங்கிறது இன்னும் சொல்ல போனா குறைவு. திரு பாவே இருந்தாரு, அவர் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டை பிறந்து வளர்ந்தவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்எஸ்சியினுடைய ஃபவுண்டிங் டேஸ்ல இருந்து இருந்தவர் அவரு. அதுல இருந்து என்எஸ்டிஎலுக்கு போனாரு, என்எஸ்டிஎலுடைய சிஓ வந்து இதுக்கு வந்தாரு. அந்த டைத்துல ஒரு கான்ட்ரோவர்சி கூட இருந்தது, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்எஸ்டிஎல் மேல செபி ஒரு என்கொயரி போட்டிருக்கு, அப்படி இருக்கையில அது செய்த தவறுகளுக்கு என்கொயரி இருக்கும்போது அதனுடைய தலைவரை இங்க எடுக்கிறதா அப்படின்லாம் வந்தது. அதை தனியா ஒரு சைலோ ஒரு சைனீஸ் வால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பண்றோம்லாம் சமாதானம் சொன்னாங்க. அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. பட் ஆனாலும் பவேங்கிற ஒரு ஒரு அவ்வளவு ஒரு அனுபவம் மிக்கவரை இழக்க முடியாத ஒரு அந்த காலகட்டம் இருந்ததுனால அவரை ரெக்ரூட் பண்ணாங்க. அவருக்கு இணையாக வேற ஆள் கிடைப்பதிலே அன்னைக்கு காலத்துல கஷ்டம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு நாலேஜபிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ இப்போ அடுத்து வரப்போறவர் எப்படி இருக்காருங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். நிச்சயம் சார். ஆனால் செபியில ஏகப்பட்ட குளறுபடிகள் பார்த்தோம் கடந்த ஒரு 2 வருஷமா. பட்ஜெட்டை பத்தி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து நார்மலா பீப்புள் கட்டுற அந்த டாக்ஸோட கார்பரேட் கட்டுற டாக்ஸோட பீப்புள் கட்டுற டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்கிற ஒரு டேட்டா வந்து வெளியாயிருக்கு. நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. தனிநபரை வந்து கசக்கி பிழிந்து வட்டி வாங்குற மாதிரி வரி வாங்குற மாதிரி எல்லாம் நிறைய மீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. கார்பரேட்ஸ் கட்டுறதை விட தனிநபர் அதிகமா கட்டுறாங்களே அப்படின்னு. இது டேட்டா சிபிடிடி டேட்டா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அல்லது இன்கம் டாக்ஸ் இந்தியா .gov.in போய் பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ்ல இருக்க டேட்டா தான் இது. 2024-25 இந்த ஆண்டுக்கு, நடப்பு ஆண்டுக்கு இந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரையிலான ஒரு டாக்ஸ் கலெக்ஷன் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் குறித்து. இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ், மற்ற அதெல்லாம் தனியா வரும். பட் இது வந்து டைரக்ட் டாக்ஸ். இதுல வந்து நெட் கலெக்ஷன் லெவல்ல டைரக்ட் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது என்னன்னா 3 உள்ளடக்கியது. இன்ஃபேக்ட் 4 மெயினா வந்து கார்பரேட் டாக்ஸ், அதுக்கடுத்து நான் கார்பரேட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க என்சிடின்னு, மூன்றாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இது போக சில டாக்ஸஸ் இருக்கு, அதர் டாக்ஸஸ். இதுல கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது வந்து 7,68,168 கோடி. நான் கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது வந்து 8,74,442 கோடி. அதனாலதான் இது கார்பரேட்டை விட நான் கார்பரேட்டுங்கிறது அதிகமா இருக்கே, அப்ப தனிநபர்களிடம் அதிகமாக டாக்ஸ் வாங்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து தனிநபர்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு வருமான வரி கட்டுற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்னால வந்திருக்கா அல்லது அதிகமாக கார்பரேட்ஸ் வந்து கம்மியா கட்டுறாங்களா, இது ஒப்பீட்டு அடிப்படையில பிரச்சனை வருது. இப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்சிடி அல்லது நான் கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது என்னன்னா தனிநபர் மட்டுமல்ல, பிரிடாமினன்ட்லி தனிநபர்கள் தான். அது தவிர ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய HUF, ஃபர்ம்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன் AOPன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இவங்க எல்லாம் சேர்த்து நிறுவனங்கள் அல்லாத மற்றவங்க எல்லாரும் ஒரு சேர்ந்து கட்டக்கூடிய வரி இது. இதனுடைய பிரேக்கப் கிடைச்சா நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் எவ்வளவு தனி நபர்கள் மட்டும், இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் கட்டியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் நிச்சயமா பிரிடாமினன்ட்லி இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் உடைய டாக்ஸ் தான் இதுல அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்லயுமே பெரும்பகுதி வந்து தனிநபர்கள் கட்டக்கூடியதா தான் இருக்கும். ட்ரேடர்ஸ் அல்லது ட்ரேடர்ஸ் ரிலேட்டட் அந்த கார்பரேட்ஸ் இருக்கதா இருக்கும். 44,538 கோடி. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக 16,89,928 கோடி டாக்ஸ் கலெக்ஷன் ஆயிருக்கு. சென்ற ஆண்டு இதே பாத்தீங்கன்னா, சென்ற ஆண்டு ஆமா இதே 2024 பாத்தீங்கன்னா 23-24 பாத்தீங்கன்னா 14,58,379. இன்னொரு விஷயம், இந்த ஆண்டுல கிராஸ் கலெக்ஷன் இந்த ஜனவரி 12 வரைக்கும் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் மொத்த லெவல்ல 19.94% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20% அதிகரிச்சிருக்கு. இதுல ரீஃபண்ட் கொடுத்திருக்காங்க. ரீஃபண்ட் போக நெட் லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% அதிகரிச்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 15.88% டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு. டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கனாலே அவங்க அதிகமாக லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள், அது தனிநபரோ அல்லது நிறுவனமோ இருந்தாலும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரா என்னுடைய கருத்து, நிச்சயம் என்ன நீங்களும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், தனிநபருக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறது, தனிநபரோ கார்பரேட்டோ ஒப்பீட்டு அடிப்படையில் பாக்குறது ஒரு கரெக்ட் தான். பட் ஆனா தனிநபர் யாரா இருந்தாலும் டைரக்ட் டாக்ஸ் அதிகரிக்கிறதுல எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுனாலதான் நிறைய கட்டுறோம். பட் என்ன நான் கேட்பேன்னா வந்து இன்டைரக்ட் டாக்ஸை குறைக்கணும், கணிசமாக ஜிஎஸ்டியை கணிசமாக குறைக்கணும். என்ன காரணம்னா, வருமானம் இருப்பவர்கள் மட்டும் கட்டக்கூடியது வருமான வரி, வருமானம் இல்லாதவர்களும் கட்டக்கூடியது ஜிஎஸ்டி, செலவு செய்ய ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடியது ஜிஎஸ்டி. சோ அந்த இன்கம் டாக்ஸ் பிராக்கெட்டுக்கு கீழே இருக்கவங்க, அந்த அளவு கூட வருமானம் இல்லாதவங்க கூட அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல கணிசமான பகுதியை 12%, 18%, 5% கட்டுறாங்க. சோ அதை குறைக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப திட்டாதீங்கன்னா. இல்ல, மக்களோட கருத்து என்ன சார், அவங்க டாக்ஸ் கட்ட ரெடி தான். இதை விட கவர்மெண்ட் நமக்கு என்ன திருப்பி கொடுக்குதுங்கிற ஒரு கேள்விதான் அவங்க மத்தியில, வேற ஒன்றும் கிடையாது சார். எஜுகேஷனா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும்,
இல்ல நிச்சயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நீங்க இருக்கட்டும். நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நான் டாக்ஸ் கட்டுறதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. இதை 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு டாக்ஸ் கட்டுறதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதற்கு எனக்கு நேரடியாக பலன் வேண்டாம். பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே பலன்கள் இருந்தா நல்லதுதான். நம்ம வெல்ஃபேர் மெஷர்ஸோ அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லயோ இருந்தா நல்லது. எஸ் சார். அது எங்க நடந்திருக்கு அப்படிங்கிற 2வது கேள்வி எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்இ மாதிரி நிறுவனங்கள் அவங்களுக்குலாம் சோஷியல் செக்யூரிட்டியே கிடையாதுங்க. வேலை பார்க்கறவங்களுக்கும் கிடையாது, அங்க இருக்கவங்களுக்கும் கிடையாது. சிறு குறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும் வரை அது முதலாளிகள் நல்ல டாக்ஸ் கட்டுறாங்க. நஷ்டம் வந்தா எந்த விதமான ஒரு காம்பன்சேஷனோ அல்லது சோஷியல் செக்யூரிட்டியோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போனீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் நடத்தி நசிந்து போனவர்கள் அப்புறம் எவ்வளவு இருக்காங்கிறது தெரியும். ஸோ அந்த ஆங்கிள்லயுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி மெஷர் இல்லாம இருக்கிறது வருத்தம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு? கரன்சி கமாடிட்டி ரெண்டுலயும் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ரூபாய் இன்னும் கூட கொஞ்சம் வலுவாகத்தான் 86.33 இருந்தது தேசிய பங்குச் சந்தையில முன்பேற வணிகத்துல. கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலையில் பெரிய மாற்றம் இல்லை. 80,000 ரூபாய்க்கு அருகாமையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் இந்த 2766 அப்படிங்கிற அளவுல இருக்கு. வெள்ளியை பொறுத்தவரை ஒரு சின்ன வீழ்ச்சி 91,000 ரூபாய்க்கு கீழே வந்திருக்குது. அதே மாதிரி அங்கேயுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. கச்சா எண்ணெய் விலை 74.53 அப்படின்னு இருக்கு. இங்க எம்சிஎக்ஸ் சந்தையிலுமே எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன ஏற்றம் இன்னைக்கு 6,485 ரூபாய்னு இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. பெரும்பாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், அந்த ரேஞ்ச் பவுண்டு கூட ஏற்ற இறக்கத்தோடு இருக்கு கச்சா எண்ணெயோ தங்கமோ வெள்ளியோ. சிறப்புங்க சார். ஏன் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சது 3 காரணங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சு நிறைய தகவல்களை அடுக்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஷோல. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.